வீட்டுல மளிகை சாமான் ஒண்ணு வாங்கி கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆகி போச்சு. இதெல்லாம் ஒரு நல்ல குடும்ப பொண்ணு கழகமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இருந்தாலுமே எப்ப மளிகை சாமான் நான் வாங்கும் போதுமே வந்து சேர்த்து வாங்கிப்பேன். ஒரு 3 மாசத்துக்கிட்டே வந்துரும். இடையில இந்த சோப்பு ஆயில் கீழ் இதெல்லாம் மட்டும் தான் கழியா போகும். அதை மட்டும் இடையில வாங்கிப்பேன். அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டைம் மாதிரி அம்மா வீட்டுக்கு வர போயிட்டு பாருங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு மேலே ஆகி போச்சு. லாஸ்டா வந்து ஆகஸ்ட் மாசம் வாங்கினது. பாப்பா பக்கத்துல ஒரு தம்பிக்கு வந்து கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்தேன். இந்த சின்ன வாண்டை மட்டும் இழுத்துட்டு வந்ததுக்கு பாக்குறதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னே தெரியல. ஆளாக் சைஸ்ல இருந்து அது வேணும்னு சொல்லி ஒரே அழுகாச்சு. இவன் அழுகிற கேப்புக்குள்ள எனக்கு வேற பசி வயிற்று கில்ல ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல பார்த்தா ஒரு சூப்பு கடை இருந்துச்சு. சரி ஓகே தொண்டைக்கு இதமா ஒரு சூப்பு குடிப்பேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்குள்ள ஒரே ஒரு சூப் மட்டும் தான் வாங்கணும். சரி இவனை வச்சுட்டு நிம்மதியா குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார வாயவே பாத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா ஊதிக்கிட்டு இருந்தாங்க. சரி நமக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சா நேரா தூக்கிட்டு போய் சின்ன வாண்டு வாயில வைக்கிறாங்க. அவன் இங்கிட்டு திரும்பிட்டு போயிட்டான். அடா போங்க எனக்கு தானே பசிக்குது எனக்கு கொடுங்களான்னு சொல்லிட்டு 2 சூப்பை வாயில போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்க வீட்டுல வந்துட்டு மளிகை சாமான்லாம் மாசம் மாசம் வாங்குவீங்களா இல்ல 4 மாசத்துக்கு ஒருக்கா வாங்குவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. பாய்.